அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரி, இன்னைக்கு என்ன வார்த்தையை நம்ம கேட்க போறோம், என்னத்தை நம்ம படிக்க போறோம்னா விதைப்பு அறுப்பு பிரின்சிபல், விதைப்பு அறுப்பு விதிகளை பற்றி நாம இன்றைக்கு படிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம எல்லாருக்கும் தெரியும், ஒரு விவசாயி விதைக்காம அறுவடையை எதிர்பார்க்க மாட்டார். அறுவடையை எதிர்பார்க்க மாட்டார். விதைக்காமல் அறுவடையை எதிர்பார்க்க மாட்டார். விதைப்பு அறுப்பு விதி என்பது ஒரு இயற்கை விதி, ஒரு இயற்கை விதி. தேவன் மனுஷனை உண்டாக்கின பொழுது அதுக்கு அவனுக்கு முன்னாடி எல்லாத்தையும் உருவாக்கிட்டு ஆண்டவர் சொன்னாரு, பூமி இருக்கிற வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் இருக்குன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. அது ஒரு இயற்கை விதி, அது இயல்பானது கூட, ஒரு பிராக்டிக்கலான விஷயம் விதைப்பு அறுப்பு என்பது. இது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொருந்தும், இது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொருந்தும். வேதத்துல விதைப்பு அறுப்பு விதியிலிருந்து ஆவிக்குரிய சத்தியங்களை கர்த்தர் நமக்கு அநேக விஷயங்களை நமக்கு போதிக்கிறார். எதை அடிப்படையாக கொண்டுதான் விதைப்பு அறுப்பு விதியை பயன்படுத்தி அந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி ஆண்டவர் நிறைய சத்தியங்களை நமக்கு போதிக்கிறார். விதைப்பு அறுப்பு எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா, விதையை பேஸ் பண்ணியிருக்கோம், விதைக்கிற மனுஷனை பேஸ் பண்ணியிருக்கோம், விதைக்கிற காலத்தை பொறுத்து இருக்கும், அல்லது விதைக்கிற காலம் நிலத்தை பொறுத்து இருக்கும். விதையை பொறுத்து இருக்கும், விதைக்கிற மனுஷனை பொறுத்து இருக்கும், விதைக்கிற காலத்தை பொறுத்து இருக்கும், விதைக்கிற நிலத்தை பொறுத்து இருக்கும். அல்லேலூயா. இதனுடைய அடிப்படையில் தேவன் நமக்கு நிறைய சத்தியத்தை வேதாகமத்திலிருந்து நமக்கு பார்க்க முடியும். வேதாகமத்தில் நமக்கு போதிச்சிருக்கிறார். இன்றைக்கு செய்தி என்னன்னா, நம்முடைய விதைப்பு தான் நம்முடைய அறுவடையை தீர்மானிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அறுவடையை எது தீர்மானிக்குதுன்னா, நம்முடைய விதைப்பு தான் அறுவடையை தீர்மானிக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க விதைக்கிறது தான் உங்க அறுவடையை தீர்மானிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல இருந்து ஒரு 3 உண்மையெல்லாம் சொல்ல போறேன். 3 விதமான பகுதியிலிருந்து ஆண்டவர் 3 விதமா போதிக்கிறார், 3 விதமா வித்தியாசமா போதிக்கிறார். இந்த விதைப்பு அறுப்பு பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஆண்டவர் 3 சத்தியங்களை வித்தியாசமாக போதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, முதலாவது என்னன்னா, நீங்க வாசிங்க கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. மோசம் போகாதீர்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா. ட்ரூத் ஒண்ணு என்னன்னா, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா. இது ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, எச்சரிப்புக்காக சொல்றார், எச்சரிப்புக்காக சொல்றார். மோசம் போகாதீர்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனை யாரும் ஏமாற்ற முடியாது, தேவனை யாரும் என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. எச்சரிக்கையாக மோசம் போகாதீர்கள் சொல்றார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய விதைப்பு தான் நம்முடைய அறுவடையை தீர்மானிக்கிறது, இல்லையா? சரி, இங்க விதைக்கிறதுன்னு எதை சொல்றாரு, அறுவடைன்னு எதை சொல்றாரு? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அவன் அறுப்பான். அப்படின்னா விதைன்னு எதை சொல்றாரு? விதைன்னு எதை சொல்றாருன்னா, மனுஷனுடைய செயல்கள், ஆக்ஷன்ஸ் அல்லது வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதான் விதை. அறுவடைன்னு என்னத்தை சொல்றாரு? விளைவுகள். அப்போ ஒரு மனுஷனுடைய என்ன செயல்கள் இருக்கிறதோ, என்ன செயல்கள் அவன் விதைக்கிறானோ அதுதான் அவன் என்ன செய்வான்,
அதனுடைய விளைவு அப்படிதான் இருக்கும். நம்முடைய செயல்களே நம்முடைய விளைவுகளை தீர்மானிக்கிறது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நாம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு விளைவா வரும். அல்லேலூயா. அதுதான் சொல்றார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நமக்கு விளைவுகள் வரும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? விதைக்கிறது, இங்க விதைக்கிறதுன்னு எதை சொல்றாருன்னா நம்முடைய ஆக்ஷன் சொல்றார். நம்முடைய ஆக்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றபடிதான் நம்முடைய கான்சிக்வன்சஸ் நமக்கு வரும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்றாரு, வாசிங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதீர்கள். அல்லேலூயா. அதுக்கு என்ன சொல்றாரு? நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீங்க. என்னன்னா நாம நன்மை செய்தா நன்மையா இருப்போம், தீமை செய்தா தீமையா இருக்கும். அல்லேலூயா. இதுல ஒரு சத்தியத்தை சொல்றாரு. அதுக்கு முதல் வசனத்தை வாசிங்க. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இந்த விதைப்பு அறுப்பு விதிய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு சொல்றார். என்ன சொல்றாருன்னா, மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவன். மாம்சத்துக்கென்று விதைக்கிறதுனா என்னது? இந்த சரீரம். மாம்சம் என்னது? இந்த சரீரம். இந்த சரீரம் மட்டும் இல்ல, இந்த சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற சின்ஃபுல் நேச்சர், அதாவது பாவ ஸ்வபாவம். பாவ ஸ்வபாவம். இந்த மாம்சத்துக்கு என்று விதைக்கிறதா இந்த சரீரத்தை மட்டும் சொல்றது. அதாவது சாப்பிடுறது வந்து இந்த மாம்சத்துக்கு என்று விதைக்கிறது இல்லை. சாப்பிடுறது எல்லாரும் சாப்பிடுறது தானே? எல்லாரும் சாப்பிடுறது தானே? சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சரீரத்தை தான் சொல்லுவாங்க. அது கிடையாது. இந்த சரீரத்தோடு கூட இருக்கிற அந்த சின்ஃபுல் நேச்சர், அதாவது பாவ ஸ்வபாவம். இதை எப்படி சொல்லலாம்னா சுயம்னு சொல்லலாம். இது எப்படி சொல்லலாம்? சுயம். சுயத்துக்கென்று விதைக்கிறவன், அதாவது சுயத்தை திருப்திப்படுத்தும்படியா, சுயத்தை பிரியப்படுத்தும்படியாக விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். அல்லேலூயா. ஆவிக்கென்று விதைக்கிறவன் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவிக்கென்று, அதாவது பரிசுத்த ஆவிக்கு பிரியமானதை செய்கிறது. அல்லேலூயா. சுயத்துக்கு பிரியமானதை செய்கிறதுனுடைய முடிவு அழிவு. பரிசுத்த ஆவிக்கு பிரியமாய் செய்கிறது, அதனுடைய முடிவு என்னது? நித்திய ஜீவன். அல்லேலூயா. இதெல்லாம் அவர் சொல்றாரு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா. நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நமக்கு வருகிற விளைவுகள் இருக்கும். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஆக்ஷன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளைவு நிச்சயம் உண்டு. அல்லேலூயா. நம்முடைய ஆக்ஷன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிச்சயம் விளைவு உண்டு. பாருங்க, எக்ஸாம்பிள் ஆதாம் ஏவா. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ எல்லாத்தையும் சாப்பிடலாம், இந்த மரத்தை நடுவில் இருக்கிற அந்த மரத்தின் கனியை என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது. அல்லேலூயா. அவங்க அந்த மாம்ச இச்சையினாலும் கண்களின் இச்சையினாலும் அதை என்ன செய்தாங்க? பறித்து புசித்தார்கள். அவங்களுடைய ஆக்ஷன், அவங்களுடைய செயல்களுக்கு ஒரு விளைவு வந்தது. அல்லேலூயா. அதுதான் தேவனை விட்டு அவங்க பிரிந்து போனாங்க, சாபத்துக்குட்பட்டார்கள், அவர்கள் சத்துருவுக்கு அடிமை ஆயிட்டாங்க. அல்லேலூயா. புரியுது அவங்களுக்கு? நம்முடைய ஆக்ஷன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளைவு இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு கான்சிக்வென்சஸ் இருக்கிறது. நம்முடைய ரைட் ஆக்ஷனுக்கு ரைட் கான்சிக்வென்சஸ் இருக்கு. நாம செய்கிற தவறுகளுக்கு அதனுடைய விளைவு வித்தியாசமா இருக்கு. அல்லேலூயா. இதான் சொல்றார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சரி, நாம விரும்புகிறோமோ விரும்பலையோ, ஆனா விளைவுகளை நாம சந்திச்சே ஆகணும். அல்லேலூயா. நம்ம விரும்புகிறோமோ, நாம செய்யற செயலுக்கு சம்பளம் உண்டு.
அல்லேலூயா. நாம செய்கிற செயலுக்கு சம்பளம் உண்டு. நம்ம தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. யுத்தத்துக்கு போற காலத்துல அவர் மொட்டை மாடியில இருந்துட்டு குளிக்கிறவங்க என்ன செய்தாரு? எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. விளைவு என்னாச்சு? அவள் அது நாளுக்கு நாள் அவரோட விபச்சாரம் பண்ணி அவள் புருஷனை கொன்று பயங்கரமான பாவத்துக்கு உட்பட்டதுனால விளைவு என்ன? வாசிங்கள 2 சாமுவேல் 12:10 வாசிங்க. 2 சாமுவேல் 12:10 வாசிங்க. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியா பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாது. அல்லேலூயா. பாருங்க விளைவு எப்படி இருக்கு பாருங்க. அவருடைய ஆக்ஷனுக்கு விளைவு எப்படி இருக்கு? என்றென்றைக்கும் வீட்டுல இருந்து பட்டை என்ன செய்யாது? விலகாது. அப்படின்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்கும். அல்லேலூயா. தாவீது மறைவா செய்தது அவன் பிள்ளை எல்லாருக்கும் முன்னாடி மொட்டை மாடியில் செய்தான். இவன் மொட்டை மாடியில் எட்டி தான் பார்த்துக்கிறான். அவன் மொட்டை மாடியில் விபச்சாரத்தையே செய்தான். நம்முடைய ஆக்ஷன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளைவு இருக்கிறது. அதான் சொல்றார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மாம்சத்துக்கென்று விதைத்தால் மாம்சத்தினுடைய அழிவு அறுப்பான். மாம்சத்தினால அழிவு அறுப்பான். ஆவிக்கென்று விதை விதைத்தால் ஆவியினால நித்திய ஜீவனை அளிப்பான். நாம விரும்புகிறோமோ விரும்பலையோ விளைவுகளை நாம சந்திக்கணும். அல்லேலூயா. அதனால எச்சரிக்கிறார், மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். அதனால கர்த்தர் எச்சரிக்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய செயல்கள் இருக்கு பாருங்க, அந்த செயல்களை தீர்மானிக்கிறது நாம தான். அது நம்முடைய சாய்ஸ். நம்முடைய சாய்ஸ். என்ன சொல்ற வசனம்? மாம்சத்துக்கென்று தன் மாம்சத்துக்கென்று விதை விதைக்கிறவன் தன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதை விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை. அப்ப மாம்சத்துக்கு விதைக்கிறதா ஆவிக்கென்று விதைக்கிறதா சாய்ஸை யார்கிட்ட கொடுத்துட்டாரு ஆண்டவர்? நம்மகிட்ட தான் கொடுத்தார். சாய்ஸ் நம்முடையது. அதனால நாம தான் தீர்மானிக்கிறோம். நமக்கு என்ன அறுவடை வரணுங்கிறத தீர்மானிக்கிறது யாரு? நாம தான். அல்லேலூயா. நன்மையான அறுவடையை பெற்றுக் கொள்றதா அல்லது தீமையான அறுவடையை பெற்றுக் கொள்றதா என்ற தீர்மானிக்கிறது அந்த சாய்ஸை கர்த்தர் நம்ம கையில தான் கொடுத்திருக்கிறாரு. அதனால்தான் சொல்றாரு, மோசம் போகாதுங்க. அல்லேலூயா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா. எதை விதைக்கிறீங்க? மாம்சத்தின் கிரியைகளுக்கு விதைக்கிறீங்களா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள் என்ன வாசிங்க? 19 வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, வெள்ளி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னவே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. மொத்தம் எத்தனை இருக்கு? 17 விஷயம் இருக்கு. அல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகள், இதெல்லாம் மாம்சத்தினுடைய கிரியைகள். இந்த மாம்சத்தினுடைய வேலை, மாம்சத்தினுடைய வேலை மாம்சம். இந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கு நீங்க தீனி போட்டா என்ன செய்யும்? உங்களுக்கு அது அழிவை கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த மாம்சத்தினுடைய கிரியைகளை என்ன செய்யறது? போஷிச்சீங்கன்னா இந்த மாம்சம் அழிவை கொண்டு வரும். பரிசுத்த ஆவிக்கென்று, அதாவது ஆவியின் படி விதை விதைக்கிறவன்
ஆவியினாலே நித்திய ஜீவனே. அல்லேலூயா. இந்த சாய்ஸை கர்த்தர் நம்ம கையில தான் கொடுத்திருக்கிறார். நாம ஃபீட் பண்றோம். எதுக்கு ஃபீட் பண்றோமோ அது நம்மள ஸ்ட்ரென்த் ஆயிடும். அல்லேலூயா. அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது என்ன? வீக் ஆயிடும். அதனால சொல்றாரு, நீங்க எதுக்கு விதை விதைக்கிறீங்க? அல்லேலூயா. மாம்சத்துக்கு விதைக்காதீங்க, ஆவிக்கென்று விதைங்க. அல்லேலூயா. அது எப்படி பாஸ்டர் ஆவிக்கென்று விதைக்கிறது? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜெபம் ஆவிக்கென்று விதைக்கிறது. வேதத்தினால வசனத்தினால உங்களை ஃபீட் பண்ணுங்க, அது ஆவிக்கென்று விதைக்கிறது. நற்கிரியைகளை செய்யுங்க, அது ஆவிக்கென்று விதைக்கிறது. அன்பு கூறுங்க, அது ஆவிக்கென்று விதைக்கிறது. ஊழியம் செய்யுங்க, அது ஆவிக்கென்று விதைக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தமானதை செய்யுங்க, பரிசுத்தமானதை பேசுங்க, பரிசுத்தமான காரியங்களுக்கு நேரத்தை செலவழிங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய ஃபீடிங். அல்லேலூயா. விதைக்கிறது. அது நித்திய ஜீவனை அறுக்க உதவி செய்யும். அல்லேலூயா. சாய்ஸ் நம்முடையதுதான். அதனால கர்த்தர் சொல்றாரு, அல்லேலூயா, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே. அல்லேலூயா. இந்த அறுவடை சில நேரத்துல முடிவுல தான் கிடைக்கும். அல்லேலூயா. அறுவடை எப்பொழுது எப்படி இருக்கும்? முடிவுல தான். நம்முடைய செயல்களுக்கு சில நேரத்துல இமீடியட்டான பதில் கிடைக்கிறதுனால முடிவுல அது கிடைக்கும். அல்லேலூயா. இந்துக்கெல்லாம் சொல்லுவாங்களா, மனுஷன் அதாவது அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அல்லேலூயா. தெய்வம் நின்று கொள்ளணும். என்னது? கொஞ்சம் வெயிட் பண்ணி காட்டு, வெயிட் பண்ணி காட்டு. சில நேரத்துல மனுஷர்கள் நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளாம் செய்யறத செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு குடிகரமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அல்லேலூயா அந்த சம்பளம் மொத்தமா கொடுக்கப்படும், மொத்தமா கொடுக்கப்படும். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, மனுஷன் எதை விதைக்கிறானோ நம்முடைய ஆக்ஷனுக்கு, ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒரு விளைவு உண்டு. ஆனால் நல்ல செயல்களை நல்ல விஷயத்தை நாம செய்தா அதற்கு ஒரு விளைவு நிச்சயமா உண்டு. அல்லேலூயா. எச்சரிப்புக்கும் சொல்றாரு, ஆசீர்வாதத்துக்கும் சொல்றாரு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நாம் தீர்மானிக்க வேண்டியதுதான் ஆவிக்கென்று விதைக்கிறது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா பலம் பண்ணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய மனுஷன் பலத்தின் மேல பலனை. நல்லா வேதத்தை வாசிங்க, கர்த்தருடைய நேரத்தை, கர்த்தரோடு நேரத்தை செலவழிங்க. கர்த்தருக்கு பிரியமானதையும் அவருக்கு சித்தமானதையும் நாளுக்கு நாள் செய்ய செய்ய ஆரம்பிக்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மிகுந்த பலனை, விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிச்சயமா அடையும். அல்லேலூயா. நான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தீனி போடலனாலே மாம்சம் பலப்பட்டுட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. நீங்க ஃபீட் பண்றீங்களோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்காவே அது என்ன ஆகும்? ஃபீடிங் ஆகிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்துல வாழ்கிற நாம மாம்சத்துக்கு தீனி நாமளா போடணுமோ இல்லையோ யாரோ ஒருத்தவங்க போட்டுட்டு தான் இருப்பாங்க டெய்லி. அல்லேலூயா. நம்ம சமுதாயத்துல வாழும் பொழுது எங்க போறோம்? பல இடங்களுக்கு போறோம், ரோடுகளில் போறோம், ரோடுகளில் தீனி போடும். நம்ம உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம், அதுல இருந்து தீனி வரும். வீட்டில் அங்கே சண்டை நடந்துட்டு இருக்கோம், அதுல இருந்து தீனி வரும். இது எப்படியாவது விதை உள்ள போயிட்டே தான் இருக்கும். நீங்க மாம்சத்துக்கென்று விதை விதைக்கிற, ஆவிக்கென்று விதை விதைக்கிறனா, விதைக்கிறனாலே மாம்சத்துக்கென்று விதை விதைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதனால இதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலன்னா, ஆவிக்கென்று விதை விதைக்கிறனா மாம்சம் பலனடைந்து அது ஒரு நாள் என்ன செய்வது? கொன்று போட்டு. அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒரு குட்டியா ஒரு பாம்பு வாங்கிட்டு வந்து, மலைப்பாம்பை குட்டியா வாங்கிட்டு வந்து வீட்டில் வளர்த்துட்டு இருந்தான். அது ரொம்ப பிடிச்சி போச்சு அவனுக்கு. அது படுக்கையிலே அது கூட போட்டு படுத்துக்குவாங்க, படுக்கையிலே கூட போட்டு படுத்துக்குவான். அதுவும் அவங்க கூட ஜாலியாக படுத்துட்டு இருக்கும். சின்னதாக இருக்கும்போது மேலே ஊறி ஏறி விளையாண்டுட்டு இருக்கும். அது நாளுக்கு நாள் வளர வளர என்ன ஆயிடுச்சு?
ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஒரு நாள் அவனையே என்ன பண்ணிடுச்சு, விழுங்கி விட்டு. பாம்பு பாம்பு தான், பாம்பு பாவம் பாவம் தான், பாவம் பாவம் தான். பாவத்திலிருந்து ஒரு நாள் நன்மை வராது. அல்லேலூயா. மாம்சத்துக்கு விதை விதைச்சா ஒரு நாள் நன்மை வராது, அதுல இருந்து அழிவு தான் வரும். அல்லேலூயா. அதனால மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது சத்தியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாசிங்க 2 கொரிந்தியர் 9:6 வாசிங்க. செகண்ட் ட்ரூத் 2 கொரிந்தியர் 9:6 வாசிங்க. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அல்லேலூயா. நாம பார்த்தோம், நம்முடைய விதைப்புக்காக தீர்மானிக்கிறது எது? நம்முடைய அறுவடையை தீர்மானிக்கிறது நம்முடைய விதைப்பு தான் இல்லையா? அங்க பார்க்க விதை என்ன எதை சொல்றாருன்னா ஆக்ஷனை சொல்றார். அறுவடை என்னது? கான்சிக்வன்ஸ் சொல்றார். இங்க விதை என்ன சொல்றாரு? சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாரு. அல்லேலூயா. இங்க விதைக்கிறதுன்னு என்ன சொல்றாரு? இன்வெஸ்ட்மெண்ட். விதைப்புங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். அறுவடைங்கிறது என்ன தெரியும் சொல்றாரு? ரிட்டர்ன்ஸ். அல்லேலூயா. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். அல்லேலூயா. அங்க ஆக்ஷனை சொல்றாரு. அந்த கான்செப்ட் வித்தியாசமானது. அங்க சொல்ற சத்தியம் வேற. விதைப்பு அறுப்பு பிரின்சிபல் வச்சு அதுக்கு ஒரு சத்தியத்தை சொல்றாரு. அதே போல இங்க ஒன்று சொல்றாரு. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். இங்க எதனால சொல்றாருன்னா ஜெனராசிட்டிக்காக சொல்றாரு. நீங்க சிறுக விதைத்தால் சிறுக அறுப்பீங்க, பெருக விதைத்தால் நீங்க சின்னதா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் தான் அதனுடைய பலன் கிடைக்கும், ரிட்டர்ன்ஸ் வரும். நீங்க அதிகமா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதிக ரிட்டர்ன்ஸ் வரும். அல்லேலூயா. இங்க விதைக்கிறது அளவையும் அவர் சொல்றாரு. நீங்க எவ்வளவு விதைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும், ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்க கூடாதுன்னு அவர் சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, மனதின் நியமித்தபடியே. அல்லேலூயா. அவரு விதைக்கிறத ஒன்றும் கம்பல்லாம் பண்ணல. நீ இப்படிதான் விதைச்சாகணும் அப்படிலாம் சொல்லல. அல்லேலூயா. ஒரு பிரின்சிபலை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தர. கட்டாயமானதான் அல்ல, விசனமாலாம் விதைக்கணும்னு அவல்ல இல்ல. அல்லேலூயா. ஆனா மன விருப்பத்தின்படி, அல்லேலூயா, மனதின் நியமித்ததின்படி நீ என்ன செய்ய விதைத்தா உற்சாகமா விதைக்கிறவங்க கத்தர் இருக்கிறாரு, பெரியமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, மனதின் நியமித்தபடியே. நீ உன்னுடைய விருப்பம் தான், நீ விரும்பினபடி. அப்ப நீ உன் விருப்பம் எதனுடைய அடிப்படையில் இருக்குன்னா, சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக. நம்ம எல்லாருக்கும் பெருசாக இருக்கணும்னு ஆசை இல்ல, அப்படிதானே? என்ன வித்தியாசமா இருக்கு? அல்லேலூயா. பெருசா நம்ம ஆண்டவர்கிட்ட பெருசா கேட்கிறோம், கேட்குது இல்லையோ? அல்லேலூயா. சரி, இனிமேலாவது கேளு. பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய விதைப்பு மன விருப்பத்தின்படி. நாம இந்த பிரின்சிபலை புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஜெனராசிட்டி நமக்கு எப்படி இருக்கும், நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் நமக்கு அதிகமா வரும் தெரிஞ்சா நாம் என்ன செய்வோம், அதிகமா கொடுப்போம். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றார். நாம ஆண்டவர் என்ன தராரு? வசனம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும்
அழிக்கிறவர் விதையை அழித்து அதை பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்யறாரு? விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர். உங்களுக்கு விதையை கொடுத்து அல்லேலூயா. கர்த்தர் தான் நமக்கு விதையை கொடுத்திருக்கிறாரு அல்லேலூயா. ஏன் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு? அடுத்து வாசிங்க. இல்ல அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாயிருக்கும்படி சகலவித நற்கிரியைகளும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களுக்கு சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் அல்லேலூயா. மேலும் நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்களாகவும் எல்லாவித நற்கிரியைகளையும் செய்ய நற்கிரிகளை பெறுகிறவர்களாய் இருக்கும்படி விதையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. விதையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அவர் தான் கொடுத்திருக்கிறார். உங்க கையில இருக்கிற விதை யார் கொடுத்தது? அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த விதை. ஏன் கொடுத்திருக்கிறாரு? அதை வச்சு நீங்க சம்பூர்ண உள்ளவர்களாகவும் மாறணும். நீ நற்கிரிகளில் பெறுகிறவர்களாகவும் மாறும்படியாக கர்த்தர் நமக்கு விதையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விதை என்னது அப்படிலாம் இல்லை. அல்லேலூயா. அந்த விதையை கொடுத்தவரே அவருதான். ஏன் கொடுத்தாரு? நீ அதை பெருக்கிக் கொள்ளுங்கிறதுக்காக கொடுக்கிற. எப்படி அதை பெருக்கிக் கொள்றது? விதைச்சாதான் பெருக்கிக் கொள்ள முடியும். அல்லேலூயா. விதைச்சாதான் என்ன செய்ய முடியும்? பெருக்கிக் கொள்ள முடியும். அல்லேலூயா. விதைக்காத வரைக்கும் அதை நாம் பெருக்கிக் கொள்ள முடியாது. நாம ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஜெபம் பண்ணினா கர்த்தர் நிச்சயமா நமக்கு தருவார். தருவாரா? என்று கைகளை உயர்த்தி சொல்லுங்க. தருவார். ஆனா அதை மல்டிப்ளை பண்ணணும்னா அதை திரும்பவும் கர்த்தர் தேர்தல் விதைக்கணும். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை தான் சொல்றார். சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக. அல்லேலூயா. அப்ப பெரிய அறுவடை வேணும்னா பெருசா விதைக்கணும். இதை வச்சு கிண்டெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கல்ல வெளியில. ஆனாலும் இது சத்தியம்தான். அல்லேலூயா. இது சத்தியம்தான். இதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன். விதையை கொடுத்தவரே கர்த்தர் தான். அதை கொடுக்கிறதுக்கு காரணமே அதை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அது பாக்கெட்ல இருக்கிற வரைக்கும் அது என்ன செய்யாது? பெருகாது. அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்ற விஷயம் என்னன்னா அதிகமா விதைக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. மூணாவது, பெருக்கம் எப்படி இருக்கும்? கிருபையின்படியும் நீதியின்படியும் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் கிருபையினால பெருகப்படுகிறவராக இருக்கிறார். அதை பெருகப்படுகிறார். நம்ம விதைக்கிறது என்ன செய்யறார்? ஆண்டவரே மல்டிப்ளை பண்ணுகிறார். அதை விதைக்கிற நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்முடைய விளைச்சல்கள் வர்த்திக்கப்படுவார் கர்த்தர். அதனால நம்முடைய ஹார்ட் ரொம்ப முக்கியம். நாம விதைக்கிறது ஒரு ஜெனராசிட்டி நமக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு ஒன்று ரிட்டர்ன்ஸ் நமக்கு கர்த்தர் நிச்சயமா தருவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பணத்தை போட்டு வைக்கலாம், எங்க பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வைக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு வைக்கலாம், கோல்டுல போட்டு வைக்கலாம், லேண்ட்ல போட்டு வைக்கலாம். இதெல்லாம் ஒரு நாள் ரிட்டர்ன்ஸ் என்ன செய்யும்? வரும். சில நேரத்தில் வராது, சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய ராஜ்யத்துல விதைச்சா நிச்சயமா கர்த்தரை வர்த்திக்கப்படும் ஏற்ற காலத்தில். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் நம்ம பேங்க்ல போட்டு வச்சா எல்லா நேரத்துக்கும் திடீர்னு எடுக்க முடியாது. அல்லேலூயா. 5 வருஷம் போட்டா 5 வருஷத்துக்கு கழிச்சு தான் எடுக்க முடியும். நீங்க நடுவில் படுத்தீங்கன்னா பாதியை பிடிச்சிட்டு தான் கொடுப்பான் பணம். அது போட்டதுக்கு அர்த்தமே இருக்காது. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்தா விதைச்சா நமக்கு தேவை எப்பொழுதோ அப்போ கர்த்தர் அதை மல்டிப்ளை பண்ணி கர்த்தர் நம்ம நிச்சயமா ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா. விதைக்கிற விதைய
அவர் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது ஒரு ட்ரூத் வாசிங்க, சங்கீதம் 126 5 6 வாசிங்க. சங்கீதம் 126 5 6 வாசிங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அல்லேலூயா. இங்கு விதைப்பு அறுப்பு பற்றி தான் சொல்றார். கண்ணீரோடு விதைக்கிறவங்க கம்பீரத்தோடு. இங்கு விதைப்புன்னா என்னத்தை சொல்றார் அவரு? பிரயாசத்தை சொல்றாரு. அல்லேலூயா. விதைப்புன்னா என்ன சொல்றாரு? கண்ணீரோடு நீங்க பிரயாசப்பட்டீங்கன்னா அறுவடைன்னு என்ன சொல்றாரு? ரிவார்ட சொல்றாரு. அல்லேலூயா. கம்பீரத்தோடு அறுவடை செய்யும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல, ஃபர்ஸ்ட் ட்ரூத்ல விதைப்புன்னு எதை சொல்றாரு? ஆக்ஷனை சொல்றாரு. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆக்ஷனை சொல்றாரு, கான்சிக்வன்ஸ் சொல்றாரு. ரெண்டாவது பாயிண்ட், ரெண்டாவது ட்ரூத்ல என்ன சொல்றாரு ஆண்டவர்? சிறுக விதைக்கிறவன் சிறு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாரு, ரிட்டர்ன் சொல்றாரு. மூன்றாவது இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். இங்க என்ன சொல்றாருன்னா, இங்கு விதைக்கிறதுன்றது இதை சொல்ல பிரயாசப்படுறத சொல்ற. நீ கண்ணீரோடு பிரயாசப்பட்டா கம்பீரத்தோடு ஒரு நாள் என்ன செய்வ? உனக்கு அதனுடைய ரிவார்டு கிடைக்கும். அறுவடைங்கிறது ரிவார்டு. அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான். உன் பிரயாசத்துக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. உன் கண்ணீரோடு படுகிற பிரயாசத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்துல நிச்சயமா ஒரு ரிவார்டை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. விதைப்புங்கிறது கஷ்டமான ஒரு காரியம் தான். அல்லேலூயா. ஏன்னா அவன் சுமந்து கொண்டு என்ன செய்யறாங்க? விதையை கொண்டு போய் போட போறான். விதைக்கிறதுங்கிறது ஒரு சாக்ரிஃபைஸ். விதைக்கிறது என்னது? தன்னிடத்துல இருக்கிறது என்ன செய்யறது? விதைக்கிறது. மண்ணில் விதைக்கிறான். ஒருத்தர் விதையை கொண்டு போய் என்ன செய்யறான்? மண்ணில் வைக்கிறான். அவன் பெட்டியில பூட்டி வைக்கல, அவன் பாக்கெட்ல வச்சுக்கல, அவன் வீட்டுல தரக்காக சாப்பிடல. அதை எடுத்து அவன் என்ன செய்யறாங்க? இழக்கிறான். அல்லேலூயா. இழந்து அதுக்கான பிரயாசப்படலாம். சாக்ரிஃபைஸ் மட்டும் இல்ல, அதுக்கு டெடிகேட் பண்றான். அவன் கடினமா உழைக்கிறான், கண்ணீரோடு உழைக்கிறான். ஏன்னா உழைக்கிறது, விதைக்கும் பொழுது மனுஷன் எப்படி விதைக்கிறான்? விசுவாசத்துல தான் விதைக்கிறான். இல்ல எந்த விவசாயியாவது விசுவாசம் இல்லாத விதைக்கிறான்? விதைக்கும் போது விசுவாசத்தை தான் விதைக்கிறான். என்னென்ன நம்ம விதைச்சா அது என்ன செய்யும்? பலன் கொடுக்கும். அது குறிப்பிட்ட காலத்தில் நமக்கு பலன் கிடைக்கும். மழை வரும், தண்ணி வரும், அது முளைக்கும். அது முளைச்சா அது நமக்கு பலன் கொடுக்கும். இதெல்லாம் விசுவாசத்தை விதைக்கிறான். அப்போ கஷ்டம்தான் விதைக்கிறது. அல்லேலூயா. இழக்கிறது தான் விதைக்கிறது. பிரயாசப்படுறான், கண்ணீரோடு தான் பிரயாசப்படுறான். ஆனால் அல்லேலூயா, அறுவடை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அது மகிழ்ச்சியா நமக்கு மாறும். அல்லேலூயா. ரிவார்டு வரும் பொழுது நம்முடைய விதைப்பின் நேரத்தில் இருந்த கண்ணீரெல்லாம் மாறிடும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நாம நம்முடைய பிரயாசங்களுக்கு படும் பொழுது படுகிற வேதனைகள்லாம் நம்முடைய அறுவடை காலத்துல நமக்கு ரிவார்டு கொடுக்கும் பொழுது மாறி போயிடும். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க பிரயாசப்பட்டு கண்ணீர் வடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு பதில் கர்த்தர் கொடுப்பார்ல, அன்னைக்கு அந்த கண்ணீர் எல்லாம் துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. பாருங்க, யாராவது விதைக்கிறதுக்கு பண்டிகை கொண்டாடுறாங்களா? அறுவடை பண்டிகை தான் கொண்டாடுறாங்க. ஏன்னா அதுதான் ஜாய். அல்லேலூயா. அறுவடை செஞ்சு எடுத்துக்கிட்டு வரான். ஏன்னா அது அவனுக்கு சொந்தமானது. அதை எடுத்து அவன் பயன்படுத்தலாம். அவன் அதை எடுத்து என்ன செய்வான்? சொந்தமாக்கி கொள்ளலாம். அப்ப அவன் பட்ட பிரயாசம், கஷ்டம், பலன் எல்லாத்துக்கும் பலனை கற்று தருவான். அல்லேலூயா. அதனால சொல்றாரு, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு. அல்லேலூயா.
உன் பிரயாசத்துக்கு நிச்சயமா ஒரு ரிவார்டு இருக்கு. அதெல்லாம் சொல்றாரு, உன் பிரயாசம் நீ எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எவ்வளவு கண்ணீர் விடுறீங்க, ஒரு நாள் கர்த்தர் அதுக்குரிய பலனை நிச்சயமா தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. விதைக்கும் பொழுது சில நேரத்தில் நாம அறுவடையை பார்க்க முடியாது. விதைச்ச உடனே அறுவடையை பார்க்க முடியுமா? உடனே முதல் நாள் விதைச்சிட்டு அடுத்த நாள் நோண்டி பார்த்தா என்ன இருக்கும்? ஒண்ணு இருக்காது. அல்லேலூயா. ஆமா, அது முடிவுல தான் தெரியும் அறுவடை. இந்த அறுவடைக்கு விதைக்க ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கு. அல்லேலூயா. அதனால்தான் விதைக்கிறத நீங்க தளர்ந்து போகாதீர்கள். ஏற்ற காலத்துல நீ என்ன செய்வீங்க? கர்த்தர் உங்களுக்கு அறுவடை தருவார். அப்ப இந்த மீடியம், இந்த காலம் இருக்குல்ல, குறிப்பிட்ட காலம் இருக்குல்ல, அதில் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். நீங்க கீரை விதையை விதைச்சா ஒரு 10 நாள்ல தான் கிடைச்சிடும். கீரை கிடைச்சு 10 நாள்ல கீரை கிடைச்சிடும். தென்னை மரத்தை தேங்காவை இதான் வச்சா எவ்வளவு நாள் ஆகும்? 10 வருஷம். கீரை ஒரு தடவை சமைச்சு சாப்பிட்டுடலாம். ஆனா தேங்காய் வாழ்நாளெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். அது ஏன்? இதுக்கு காலம் 10 வருஷம், அதுக்கு ஒரு 10 நாள். நம்முடைய வாழ்க்கையில் ஐயோ கால தாமதம் ஆகிட்டே இருக்குன்னா பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போறான்னு அர்த்தம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, பெரிய ஆசீர்வாதம் வருதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் தீரணும், வெயிட் பண்ணி தான் பெற்றுக்கொள்ளணும். உடனே கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் சாதாரண ஆசீர்வாதம் தான் உங்களுடனே கொடுக்குறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, விதைப்புக்கும் அறுவடைக்கும் இடைப்பட்ட காலத்துல கண்ணீர் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், நெருக்கம் இருக்கலாம், அவமானம் இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம். ஆனா உங்க அறுவடையின் பொழுது அந்த துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய விதைகள் மரித்தால் ஒழிய அது பலனை கொடுக்காது. நம்முடைய கண்ணுக்கு அது மறையும். நீங்க அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 12:24 வாசிங்க. யோவான் 12:24. பன்னிரெண்டாவது அதிகாரம் 24 வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், மிகுந்த பலனை கொடுக்கும். நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால், அப்போ நம்முடைய விதை செத்தால்தான் நமக்கு பலன் கொடுக்கும். அதாவது நம்முடைய கண்ணுக்கு அது மறைஞ்சு போகணும். அது பூமிக்கு போகணும், அந்த விதை சாகணும். நம்முடைய விதையை நாம இழக்கிறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம்தான். அது நம்ம கண்ணுக்கு மறைஞ்சு அது பூமிக்கு போனாதான், அது கர்த்தருடைய இடத்துக்கு போனாதான், அல்லேலூயா, அது கர்த்தருடைய சித்தத்துக்கு போனாதான் அது ஆசீர்வாதமா மாறும். அவன் நம்முடைய வாழ்க்கையில நாம படுகிற பிரயாசங்களுக்கு ஒரு ரிவார்டு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த ரிவார்டு முடிவுல நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கம்பீரமாய் அறுத்து கொள்வார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவங்க கம்பீரத்தோட இருப்பாங்க. அல்லேலூயா. விதைப்பு அறுப்புல 3 பிரின்சிபல் சொல்றாரு. அல்லேலூயா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். அவன் ஆக்ஷனுக்கு ஒரு கான்சிக்வன்சஸ் உண்டு. நல்ல ஆக்ஷனா இருந்தா அதுக்கு நல்ல கான்சிக்வன்சஸ் இருக்கும், தீமையானதா தீமையானதா இருக்கும். அதனால எச்சரிக்கைக்காக சொல்றாரு. 2வது எதுக்கு சொல்றாருன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சொல்றாரு. ஜெனராசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணீங்க. நீங்க மிகுதியா விதைச்சீங்கன்னா மிகுதியா அறுவடை செய்வீங்க. அல்லேலூயா. அது இன்வெஸ்ட்மெண்ட். விதைக்கிறதுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட், அறுவடைங்கிறது ரிட்டர்ன்ஸ். அல்லேலூயா. 3வது எதுக்காக ஆண்டவர் சொல்றாரு, வெயிட் பண்ணுங்க, உங்க துக்கம் சந்தோஷமா. நீங்க கண்ணீரோடு படுகிற பிரயாசம், பாடுகள், வேதனைகள் ஒரு நாள் ரிவார்டா கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில
இன்னைக்கு கண்ணீரோடு விதைச்சிட்டு இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா நிச்சயமா ஒரு நாள் பலன் வரும். அல்லேலூயா. கண்ணீரோடு பணத்தை மட்டும் இல்ல, நேரத்தை விதைங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காக ஓடுங்க, கர்த்தருக்காக பிரயாசப்படுங்க. சிறுக விதைக்கிறவங்க சிறுக இருப்பாங்க, பெருக விதைக்கிறவங்க எல்லாம் அவங்களால விதைக்க முடியும். 2 காசு விதைச்சதுதான் பெருக விதைச்சா. அல்லேலூயா. ஏன் அவன் 2 காசு விதைச்சது பெருசுன்னு சொல்றாரு ஆண்டவர்? அவர்கிட்ட மீதி ஒண்ணுமே இல்லை, மீதி ஒண்ணுமே இல்லை. ஆமா, மீதி எவ்வளவு இருக்குங்கிறத பொறுத்துதான் மிகுதி தெரியும்ல. அவர்கிட்ட மீதி ஒண்ணுமே இல்லை, அதனாலதான் அவர் மிகுதியா விதைத்தான். அல்லேலூயா. கர்த்தர் அதை அப்ரிஷியேட் பண்றார். அவனுக்கு எவ்வளவு கொடுத்தாரோ தெரியல. அல்லேலூயா. ஆனா மிகுதியா விதைச்சவன் அவன்தான். நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் இருந்தாலும் ஜெனராசிட்டி ரொம்ப முக்கியம். மிகுதியா கர்த்தருக்கு கொடுக்கணும். கொடுக்கிற எண்ணம் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். அதுதான் நமக்கு மிகுந்த பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. ஒருவேளை கால தாமதம் ஆகலாம், ஏற்ற காலத்துல கர்த்தர் முடியும். அல்லேலூயா. மனுஷன் எதை விதைக்கிறானோ, ஆமா, நல்ல காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில விதைக்கணும். அல்லேலூயா. ஜெபத்தை விதைங்க உங்க வாழ்க்கையில. வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பக்தி உள்ள வாழ்க்கைக்கும், கர்த்தரோடு நடக்கிறதுக்கும், கர்த்தருடைய சேவைகளை செய்வதற்கும் நீங்க நேரத்தை செலவழிங்க. அதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஃபீட் பண்ணுங்க. ஆவிக்கல்வி, ஆவினாலே நித்திய ஜீவனை அதுக்கு. அல்லேலூயா. எழுந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியா கைகளை உயர்த்தி, thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா உமக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எல்லா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே